பழனிச்சாமி ஐயா அவர்களை வரவேற்க அருள்நிதி ஞானாசிரியர் வனஜா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் கே வாழ்க வளமுடன். மாக்கோலமாய் விளைத்த மதிவிருந்திலிருந்து தொடர் சிந்தனை விருந்தை அளிக்க இருப்பவர் பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்கள். ஐயா அவர்களை சிகாகோ மனவளக்கலை மன்றம் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. தங்களின் சிந்தனைக்குரிய நேரம் இந்திய நேரப்படி 7:25 மணி வரை தங்கள் சிந்தனையை தொடரலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். சான்று பெருமக்களே, மாக்கோளத்தில் இந்த சிந்தனைக்கு 6வது கவி மோனம் ஒளி பக்தன் ஞானி என்ற தலைப்பில் ஓங்கார நிலையினிலே மௌனம் என்போம், உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம், ஓம் என்று ஜெபிப்பவனை பக்தன் என்போம், உட்பொருள் உணர்ந்தவனை ஞானி என்போம். அதாவது மௌனம், சப்தம், பக்தன், ஞானி என்ற 4 குறிப்புகளுக்கான விளக்கங்களை இந்த கவியில மகரிஷி கொடுத்திருக்கின்றாங்க. இறை வழிபாடு என்ற பழக்கத்தின் உட்பொருள் என்ன என்றால், நாம் வந்த பூர்வீக சரித்திரத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய வாழ்க்கையை எந்த வகையிலேயும் சிரமம் இல்லாமல் இனிமையாக அமைத்துக் கொள்வதே. அந்த வகையிலே சிந்தனையில் உயர்ந்தவர்கள் வகுத்தவை சமயங்கள் எனப்படும். சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கணபத்தியம், கௌமாரம், சௌரம் என்று 6 சமயங்கள் சொல்லப்படும். இவை எல்லாமே இயற்கை சார்ந்தவை, இது எந்த மதங்களையும் சார்ந்தவை அல்ல. அதே போல ஓம் என்ற பிரணவ சொல்லும் எந்த மதத்தையும் சார்ந்தது அல்ல. அது முதலில் தோன்றியது இந்து சமயம் என்பதனால அது இந்து சார்ந்தது என்று சொல்கிறார்களே தவிர, அடிப்படையில் ஓம் என்ற பிரணவ சொல் அது இயற்கை சார்ந்தது. அந்த நுட்பத்தை அறிந்து கொண்டால் மதம் என்ற எல்லையிலிருந்து தாண்டி ஞானம் என்ற எல்லைக்கு வந்து விடுவான். அதனுடைய கருத்தை தான், விளக்கத்தை தான் இந்த கவியில் மகரிஷி நமக்கு சொல்ல இருக்கின்றார். ஓம்கார நிலையினிலே மௌனம் என்போம். ஓம் என்பது என்ன என்றால் பிரணவ மந்திரம் என்று சொல்லப்படும் இந்து சமயங்களில். அந்த பிரணவம் என்பது என்ன என்பதை மிக அற்புதமாக ஒரு நிகழ்வாக சொன்னாங்க. அது கற்பனை நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட அதில் உள்ள தத்துவத்தை தான் நம்ம பார்க்கணும். என்ன என்றால், ஒரு நாள் முருகன் பிரம்மாவிடத்துல கேட்கிறான், ஓம் என்ற பிரணவத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு. பிரம்மா எனக்கு மறந்து போச்சு என்று தலை குனிகிறார். அப்ப பிரணவத்தின் பொருள் தெரியாமலா நீங்கள் உயிர்களை படைக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அவரை சிறைப்படுத்தி விடுகிறார் முருகன். இந்த செய்தி முருகனுடைய தந்தை சிவனுக்கு போகிறது. சிவன் கேட்கிற, என்ன முருகா, பிரம்மனை செல்லடைத்து விட்டாயே? ஆமாம், ஓம் என்ற பிரணவத்திற்கு பொருள் தெரியாமல் உயிர்களை படைக்கிறார். அப்படி படைத்தால் மனிதன் ஆணவத்திற்கு அடிமையாகி அதர்மத்திற்கு போய்விடுவான். அது மக்கள் குலத்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதனால அவரை சிறையில் அடைத்தேன் அப்படின்றார். அவரை சிறையில் அடைத்து விட்டால் படத்தில் நின்று போகுமே அப்படிம்பார் சிவன். பரவாயில்ல, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று முருகன் சொல்வதாக ஒரு கதை உண்டு. சரி, அடுத்து சிவன் கேட்பாரு, இந்த ஓம்காரத்தின் உட்பொருள் என்ன என்று கேட்பார். உங்களுக்கும் தெரியாதா அப்படின்னு போது, எனக்கும் தெரியாது என்றாரு சிவன். உடனே முருகன் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சிவனை
அமர வைத்து அவருடைய காதிலே பிரணவத்தின் ரகசியத்தை போதித்தார் என்று கதை முடிகிறது. இதுல இந்த நிகழ்ச்சியின் விளைவாக 2 சிறப்பு பட்டங்கள் முருகனுக்கு அமையுது. ஒன்று, தகப்பனுக்கே தத்துவத்தை போதித்ததால் தகப்பன் சுவாமி என்று ஒரு பட்டம். இன்னொன்று, இதைவிட சிறப்பான ஒரு கருத்து என்ன என்றால், முருகனுக்கு குமரகுரு பரன் என்று ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. அது என்னது குமரகுரு பரன் என்றால், 14 வயது கூட நிரம்பாத இளைஞன் முருகன். அப்ப குமரன் என்றால் இளையவன் என்று பொருள். குமரனாகிய முருகன் குருஸ்தானத்திலே உயர்ந்து பரத்துக்கே பர தத்துவத்தை போதித்ததால் குமரகுரு பரன் என்று சிறப்பிக்கப்படுகிறான். சரி, இந்த கதையின் உட்பொருள் என்ன என்பதை பார்க்கணும். இப்ப ஓம் என்ற பிரணவத்தை தெரிந்து கொள்ளாமல் உயிர்களை படைப்பது தவறு என்பது கருத்து. அப்படி என்றால் ஒவ்வொரு தாய் தந்தையும் இந்த ஓம் என்ற பிரணவத்தை தெரிந்த பிறகுதான் ஒரு குழந்தையை சந்ததி உருவாக்க வேண்டும் என்ற நெய்தி இங்கே மறைந்திருக்கிறது. நமக்கும் சொல்லப்படுகின்ற செய்தி தான் இது. ஒவ்வொரு தம்பதிக்கும் சொல்லப்படுகின்ற செய்தி. அப்ப இந்த பிரணவம் என்பது என்ன என்றால், ஓ இம் 2 எழுத்துக்கள் அமைந்த ஒற்றை வார்த்தை. ஓ எதை குறிப்பிடுகிறது, இம் எதை குறிப்பிடுகிறது என்றால், நம்முடைய உடலை பக்கவாட்டில பாருங்க. மண்டை ஓட்டிலிருந்து பக்கவாட்டில சைடு வியூல பார்த்தீங்கன்னா, அந்த முக்கன் சொல்லக்கூடிய நம்முடைய ஆக்னை சக்கரம் அங்கிருந்து அப்படியே மண்டை போடு, கழுத்து, அப்படியே முதுகு தண்டு, பிறகு கீழே மூலாதாரம். அதாவது ஓம் என்ற உச்சரிக்கக்கூடிய பிரணவ மந்திரம் குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து துரியத்துக்கு ஏற்ற வேண்டும் என்ற கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது. மனிதனாக பிறந்தவனுக்கு இந்த தத்துவம் தெரிந்திருக்க வேண்டும் என்பது கருத்து. சரி, இம் என்ற எழுத்து எதை குறிப்பிடுகிறது என்றால், உச்சரிக்க முடியாத எழுத்து இம். தமிழ்ல 3 வகை உண்டுங்க. தமிழ்ல மட்டும் இல்ல, ஆங்கிலத்திலேயும் உண்டு. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து என்று 3 வகை சொல்கின்றோம். உச்சரிக்க முடிந்தவை உயிரெழுத்துக்கள், உச்சரிக்க முடியாதவை மெய்யெழுத்துக்கள். உச்சரிக்க முடியாத மெய்யெழுத்துக்களை உச்சரிக்க வைக்க வேண்டும் என்றால் உயிரோடு இணைக்க வேண்டும். அப்படி உயிர் மெய் எழுத்துக்களாகும். இப்ப இம் என்ற எழுத்து ஒற்றையாக பார்க்கின்ற போது அது உச்சரிக்க முடியாது. இ என்ற உயிர் எழுத்து இல்லாமல் இம் என்ற எழுத்தை, மெய்யெழுத்தை உச்சரிக்க முடியாது. அப்ப என்ன கருத்து என்றால், இந்த பிரபஞ்சத்திற்கு மூலப்பொருளாகிய ஆதி நிலையாகிய சுத்த வெளி, ஸ்பேஸ், தெய்வம், அதை இப்படித்தான் என்று எடுத்து விளக்க முடியாது. அது எந்த வார்த்தை கொண்டு விளக்க முடியும்? அதாவது நீங்க என்னதான் விளக்கத்தை சொன்னாலும் அவரவருடைய அனுபவத்தையும் மொழி அறிவையும் வைத்துக் கொண்டுதான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. என் அனுபவத்துல ஒண்ணு சொல்றேன். ஒரு முறை மகரிஷியுடைய அறையில நாங்க ஒரு 20 பேராசிரியர்கள் காலையில சாமியை தரிசிப்பதற்காக போயிருந்தோம். அப்போ மகரிஷி அவர்கள் எல்லோரையும் உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் காயப்ப பயிற்சியை பற்றி பேசினார். அதுல அந்த வித்து சக்தி என்றதை சிறப்பித்து பேசினார். கீழே இறங்கி வருகின்ற போது ஒரு பேராசிரியர் கேட்கிறாரு, அது எப்படிங்க வித்து சக்தி ஓஜஸ் மூச்சு போடும்போது மேல போய் ஃபவுண்டன் மாதிரி கீழே வரும்னு சொல்றாங்களே, அது எப்படி மேல போகும் அப்படின்னு கேட்டார். வேற யாரும் அதுக்கு பதில் சொல்லல. எனக்கும் பதில் தெரியாது. அப்ப என்ன பொருள் என்றால், நாம புரிந்து கொண்டது வெளிப்படுகின்ற திரவத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த திரவம் எப்படி மேல போக முடியும்? நம்ம உடம்புக்குள்ள பம்ப் செட் இருக்கா? இழுத்த உடனே மேல கூட மூளைக்கு ஏத்துறதுக்கு அப்படியும் பம்ப் செட் கிடையாது. அப்ப கேள்வி நியாயமானதுதான். மகரிஷி என்ன சொல்லுவாங்க? அப்ப அவர் புரிந்து கொண்ட வித்து என்ற வார்த்தையின் பொருளும் நாங்கள் புரிந்து கொண்ட வித்து என்ற வார்த்தைக்கு பொருளும் வேறு வேறு.
அப்போ சில நாட்கள் யோசிச்சு பார்த்தேன். நிச்சயமா மகரிஷி எதையோ உட்பொருள் சொல்றாங்க, நமக்கு புரியல அப்படின்ற சிந்தனையில ஒரு நாள் விளக்கமாச்சு, விதை என்ற ஒரு பருப்பொருள். அதற்கு மையத்தில் அரூபமாக அமைந்திருப்பது வித்து என்ற மூலப்பொருள். உதாரணமா ஒரு அவரை பருப்பு எடுத்து பாருங்க. அவரை விதை. அத 2ஆ உடைச்சீங்கன்னா 2 பருப்பா பிரியும். 2 பருப்புலயும் நடுவுல ஒரு லேசான குழிவு இருக்கும். அந்த 2 குழிவை இணைந்து இருக்கின்ற போது எப்படி இருக்கும்னு பாவனை பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. உள்ளே ஒரு ஒரு குழிந்த இடம் இருக்கும். அந்த இடம் ஒன்றும் இல்லாத வெற்றிடமா? அல்லது அதற்குள் என்ன இருக்கும்? என்ற சிந்தனை செய்து பார்த்தால் தான், அந்த அவரை விதை எப்படி பயிராக வேண்டும் என்ற ப்ளூ பிரிண்ட் அதுக்குள் இருக்கும். எந்த தாய் செடியிலிருந்து அது மலர்ச்சி பெற்று வந்ததோ, அந்த வாழ்க்கை அனுபவங்கள் அந்த கேரக்டரைஸ்டு பயோ மேக்னெட்டிக் டொமைன் என்ற வகையில அந்த 2 பருப்புகளின் மத்தியில் அமைந்திருக்கும். இதுதான் வித்து என்பது. விதை என்பது பருப்பொருள், வித்து என்பது மறைபொருள். அது காந்த அலைகளே. அப்போ வித்து சக்தி காந்த அலைகளாக இருக்கிறது என்று மகரிஷி சொல்றாங்க. நாம் அது வெளிப்பட்ட திரவத்தை பார்த்து கொண்டு அர்த்தம் எடுத்துக்கிட்டா எப்படி மூச்சு இழுத்தா மேல போக முடியும்? முடியாதுதான். காந்த அலைகள் இருந்தால் முடியும். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவத்திற்கும் அறிவுக்கும் எட்டியபடிதான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர உட்பொருளை புரிந்து கொள்ள மிகவும் கடினம். அதுக்கு ஆழ்ந்த சிந்தனை வேண்டும், ஆராய்ச்சி வேண்டும். அப்பதான் அதை புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அந்த விளக்கத்தை பெற்றுவிட்டால் உட்பொருள் உணர்ந்தவனை ஞானி என்போம் என்கிறார் மகரிஷி. ஞானம் என்றால் அறிவை அறிந்த தெளிவு என்று பொருள். அப்ப அறிவை அறிவதனால் என்ன தெளிவு பெறுகிறோம்? ஏன் அதை ஞானம் என்று சிறப்பிக்கிறோம் என்றால், அந்த மூலப்பொருள் இருக்கிறதே சுத்தவெளி, அதன் இயல்புகள் 6. அதில ஒன்று அறிவு. அதை முதல் உலகத்துக்கு அறிவித்த சமயம் சைவம். அந்த சுத்த வெளி இருக்கிறதே ஆதி சிவம், அதற்கு 6 பண்புகள் உண்டு. அகோரம், ஈசானம், தத்புருஷம், சத்யோஜதம், வாமதேவம், திருவதனம். இந்த 6 முகங்கள் அங்க இருக்கு. அந்த தத் புருஷம் சொல்கிறோமே, தத் என்பது இறைநிலை, புருஷ என்றால் அறிவு. அப்போ சுத்த வெளியிலே அறிவும் இருக்கிறது. அந்த அறிவுதான் அந்த சுத்தவெளியின் ஆற்றல் எழுச்சி பெற்ற போது அறிவு இயக்க ஒழுங்காக அமைகிறது. அதனால் அந்த ஒழுங்கின் நியதியை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக என்ன செய்யணும்? நமக்குள் இருக்கின்ற வித்து சக்தி, குண்டலி சக்தியை மேலே சகசிராதாரத்திற்கு ஏற்றுகின்ற போது அந்த நுண்ணிய அலை வேகத்தில் பிரபஞ்ச ரகசியத்தையும் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் நுணுகி பிரபஞ்சத்திற்கு மூலப்பொருளாகிய சுத்தவெளியும் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிகின்ற போதுதான் தெய்வத்தையும் அந்த தெய்வத்திற்கு இயக்க விதியாக தெய்வ நீதி இருப்பதையும் புரிந்து கொள்ளலாம். For every action there is an equal and opposite reaction என்ற விதி தெய்வ நீதி. அந்த தெய்வ நீதியின்படி இணைந்து வாழ்கின்ற போது உடல் ஆரோக்கியம் இருக்கும், மன நிறைவு இருக்கும், வாழ்க்கை வளம் இருக்கும், நல்ல உறவு நட்பு இருக்கும், நல்ல சந்ததி இருக்கும், நல்ல வாழ்க்கை இருக்கும், வாழ்ந்தேன் என்ற ஒரு நிறைவு இருக்கும் போகும்போது. இதுக்கு மேல என்ன வேணும் மனித குலத்திற்கு சொல்லுங்க? இத்தனை சிறப்புகளையும் எது அடக்கி வைத்திருக்கிறது என்றால் நம்முடைய பூர்வீக சரித்திரம் அடக்கி வைத்திருக்கிறது. அதை அறிந்தது மட்டுமல்ல, அடுத்த சந்ததிக்கு அதை தெளிவாக விளக்கி சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு தம்பதிக்கும் உண்டு. அது சரியாக கை மாறாத ஒரே குறைபாட்டின் காரணமாகத்தான் இன்றைக்கு உலகத்திலே மத ரீதியான எத்தனை கலவரங்கள், எத்தனை பிரிவினைகள், ஜாதி, மதம், குலம், கோத்திரம் என்று எத்தனை பிரிவினைகள். மனித உடம்பு ஒன்றுதானே, இந்த பூமி ஒன்றுதானே, இந்த பிரபஞ்சம் ஒன்றுதானே, தெய்வம் ஒன்றுதானே. அது புரிந்து கொள்ளாத போது புரியாத மக்களை ஆட்டி வைப்பதற்கென்றே பல பேர் வந்துருவாங்க.
பிறகு பதவி, செல்வாக்கு, அதிகாரம், ஆணவம், அப்புறம் எங்க நிம்மதி கிடைக்கும்? அதனால்தான் முருகன் என்ன சொல்றான், இந்த பிரணவ பொருள் தெரியவில்லை என்றால் ஆணவத்திற்கு அடிமையாகி அதர்மத்தை செய்வார்கள். தெளிவான கருத்து. இந்த உட்பொருள் புரியவில்லை என்றால் மனிதன் ஆணவத்திற்கு அடிமையாகி அதர்மத்தை செயல்படுத்தி விடுவான். அப்புறம் எங்க நிம்மதி இருக்க முடியும் சமுதாயத்துல? அதனால் ஓம் என்ற அந்த பிரணவ பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பைபிள்ல யோவான் சுவிசேஷத்தின் முதல் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப தேவன் யார் என்றால், ஒரு நாள் தேவன் இந்த உலகை படைக்க விரும்பினான். அவ்வாறே இந்த பிரபஞ்சம் உருவானது. அடுத்த நாள் அதிலே காற்று உலாவ கடவுது என்றார். அவ்வாறு காற்று உலாவியது. 3ஆம் நாள் அக்னி உண்டாக கடவுது என்றார். அக்னி உண்டானது. 4ஆம் நாள் ஜலம் உருவாக கடவுது. 5ஆம் நாள் பல்வேறு ஜீவராசிகள். 6ஆம் நாள் தன்னை போன்ற சாயல் உள்ள மனிதர். அப்ப தேவன் யார்? மூலப்பொருள். அப்ப அந்த மூலத்திலேயே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவன் இடத்திலே இருந்து தேவனாய் இருந்தது. அது எப்படி என்றால், கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க, சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. அந்த வார்த்தை உச்சரித்தால்தான் அர்த்தம். வார்த்தை பற்றிய அறிவு இருந்தால்தான் புரிதல். அது என்ன மொழி என்ன வார்த்தை என்பது தெரியவில்லை என்றால் புரிதலும் இல்லை, ஓசையும் இல்லை. நமக்கு தெரியாத ஒரு பாஷையை ஒரு எழுத்து எழுதி வைக்கிறோம் வச்சுங்களேன், நம்மளை படிக்க முடியுமா? இல்ல அந்த குறியீடு எந்த ஒளியை சொல்லுகிறது என்பதை நம்ம பேச முடியுமா? தெரிஞ்சாத்தானே. எனவே தெரிகின்ற வரைக்கும் அந்த வார்த்தைக்கு உச்சரிப்பும் இல்லை, அர்த்தமும் இல்லை. அப்படி ஓம்கார நிலையிலே மௌனம் என்போம், உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம். ஓம் என்று ஜெபிப்பவனை பக்தன் என்போம். எல்லா மந்திரங்களையும் துவக்கம் ஓம் என்ற சொல்லாகத்தான் இருக்கும், அல்லது முடிவு ஓம் என்ற சொல்லாக இருக்கும். ஆனா இந்த உட்பொருள் புரியாத வரைக்கும் இந்த மந்திரங்களினால் எந்த அளவுக்கு பயன் உண்டு என்றால் ஒரு 10% சொல்லலாம். 100% வாழ்க்கையில மந்திரங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் வெறும் 10% தான். வாழ்க்கை எப்படி நிறைவளிக்கும்? அதனால் உட்பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த மந்திரமாக இருந்தாலும் அதற்குள் ஒளி பொருள், சொல் பொருள் என்று 2 உண்டு. சில சொல்லுக்கு நாம் புரிந்து கொள்ளலாம், சில சொற்களுக்கு அர்த்தம் கிடையாது, அதிர்வுகள் மட்டுமே, வைப்ரேஷன். அந்த அதிர்வுகள் நம்ம உடலிலே தோன்றுகின்ற போது சில மாற்றங்களை ஏற்படுத்தும். உதாரணமா ஓம் என்று உச்சரிப்பதிலேயே மாத்திரை அளவு உண்டுங்க. அந்த அளவு சுத்தமா உச்சரித்தால் இந்த குளிர்கால பனியில வெற்றுடம்போடு இருக்க முடியும். அதுதான் பல பேர் ஹிமாலயத்துல நிறுவனமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, சிறு ஆடையோடு இருப்பவர்கள் இருக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்க முடிகிறது என்றால், இந்த ஓம் என்ற மந்திரத்தை மாத்திரை சுத்தமாக உச்சரித்தால் அந்த ஏற்படுகின்ற அதிர்வுகள் உடலிலே வெப்பத்தை ஏற்படுத்தும். அந்த வெப்பம் எந்த குளிரையும் தாங்க முடியும். அந்த அளவுக்கு மந்திரத்திலே சக்தி உண்டு என்பதுல சில பீஜாட்சரங்களுக்கு அந்த சக்தி உண்டு. அது நம்ம அங்க போயிருக்க போறோமா என்ன? அப்ப என்னன்னா, சாதாரண வாழ்க்கைக்கு இதை எப்படி பயன் கொள்வது என்ற வகையில வருகின்ற போது, மூலப்பொருள் ஸ்பேஸ் என்ற சுத்தவெளி, அதுல எழுச்சி பெற்றதான் இந்த பிரபஞ்சம். அதுல வந்ததான் பஞ்சபூதங்கள். அதுல ஏற்பட்ட காந்தம், அழுத்தம், ஒலி, சுவை, மனம். அதுல ஏற்பட்ட மாற்றம் ஜீவன்கள். இதுல சிறப்பு மனம் என்ற உணர்கின்ற அறிவு. அப்போ இதை கொண்டு மனித குலம் ஒற்றுமையாக, இணக்கமாக, ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ்ந்து இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் அறிவின் தெளிவு. அந்த தெளிவு எல்லோருக்கும் வந்துவிட்டால் உலகில் எந்த சிக்கலும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த வகையும் பற்றாக்குறையும் வராது, எந்த வியாதியிலும் வராது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நோக்கத்தை மையப்படுத்தி தான் மகிழ்ச்சி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க.
வாழ்க வளமுடன். The divine, my sincere pranam to all of you. Varka Valamudan, Varka Valamudan, Varka Valamudan. Now, in this session, we'll just see how the religion of existed and how science overtook the religion, and about we see about Vedantri school of thought also. So, when mankind elsewhere lived in the primitive stage, solely at the physical level of hunger and passion, supreme jnana regained in India. The rishis of India spoke as early as then of the ultimate reality and its evolution. They spoke of the Panchabhutas, of the manifested universe, and the unmanifested primordial cause of the same. So, the supreme jnana of the land included not only an extensive knowledge of the physical universe, but also a revelatory insight of the unmanifested cause. As the centuries rolled by, there came many global events and concepts making an impact the philosophical tenets of every society. Of these two particular aspects are of great significance: the emergence of science and the institutionalization of religions. The philosophy developed by the society, combined with the culture and civilization of that society, gave birth to what we call the religion of the society. As its custodian, each religion evolved an institution with its own rules and regulations and administrative structure. Thus came many religions all over the world. So when there is the science exists, right? When the emergence of science and the institutionalization of religions did not see eye to eye in the Western world, and there was constant friction between the two. During the 16th and the early part of the 17th century, science was in the infant stage and religious institutions had an upper hand. Hence, scientists and free thinkers were put to torture. This is what we see in life of Galileo, Darwin, and so on. So Galileo wrote to Duchess saying that God is not less excellently revealed in nature's actions than in the sacred statement of the Bible. As the days passed by, the strength and the beauty of the scientific logic gradually started convincing the common mass. Added to this, the mighty technological utility of science in industry, medicine, and in the day-to-day life started winning an appreciation from every section of the society. See, unlike the religion, which demands absolute faith for its survival, science grows by logic and by its utility to the society. Faith demands surrender to an authority, whereas science demands free thinking, allowing constant re examination of the existing tenets. So, faith leads to tyranny, science leads to liberation. We all know that people generally like to move from tyranny to liberation. So, today we stop with this, and we'll see how far the limitations and need for merger, that is how why science and the religion to be merged, all that in forthcoming session. Thank you, one and all, for giving me this opportunity. Be blessed by the divine. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். Thank you, Amma. By the grace of divine power, Arulnidhi Bhagyalakshmi Amma and her family may enjoy good health, long life,